இங்கே ஃபோன் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபயரிங் ஷாட் கேட்கும். இங்கேருந்து சிவகார்த்திகேயன் திருப்பி முகுந்துன்னு கூப்பிடுவாங்க. அது கூப்பிடும்போது அவரோட ரிப்ளை வராது. கடைசியாக ஐ எம் ஓகே அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லும்போது அந்த எக்ஸ்பிரஷன் இந்த பாருங்க, அந்த படத்தில் பாருங்கள். போன உயிர் இவங்களுக்கு அந்த சாய் பல்லவிக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா அந்த லவ் அவங்க பண்ணும்போது எதிர்ப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாய்ட்டு இந்த சீன் பாருங்கள். அப்படி ரியலிஸ்டிக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போஸ்டிங் ஆகி போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது தன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து இப்படிலாம் ஆர்மியில் போகிறவங்க இப்படிலாம் பர்ஸில் வச்சுக்குவாங்களாம், என்னுடைய ஃபோட்டோ நீ வச்சுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது சாய் பல்லியோட எக்ஸ்பிரஷன் கிளாஸ். ഞാൻ എന്നോട് പഴയ പാസ്പോർട്ട് സൈസ് ഫോട്ടോ ഒന്ന് തേടി എടുത്തിട്ട് വന്നിருக்கு. இது எல்லாத்துக்கும் மணிமகனமாக அவங்கள வைக்கிறது அப்படின்னா என்னன்னா, கடைசியாக ஹஸ்பண்டோட டெட் பாடி காஃபின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விரக்தியாக ஒரு பிளாங்காக பிளைண்டாக இந்த படத்தை பாருங்கள், அது பார்க்கும்போது தெரியும். எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? எக்ஸ்பிரஷனே இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த படத்தை திருப்பி பார்த்தா தெரியும். அப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே பிளாங்காக, என் மனசுக்குள்ளே எதுவுமே ஓடல அப்படிங்கிறது கண்ணிலே தெரியும். நான் எதை பற்றியும் நினைக்கல, வீட்டுக்காரர் போயிட்டா எதை பற்றியும் நினைக்கிறது என்னால் முடியல அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த ஷாட்டு பார்த்தா நம்ம கண்ணிலே தண்ணி வரும். ஸோ சாய் பல்லவி நோ சான்ஸ், இதில் அவங்கள அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி கேட்கவே வேண்டாம். ரைட் ஃப்ரம் பிகினிங் நான் சொன்ன மாதிரி டைட்டில் வைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு முகுந்த் வரதாகிற ஒரு மாமனிதனை என்னதான் அசோக் சக்ரா அப்படி இப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலாம் கொடுத்து அவரை மரியாதை பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ அவர் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சந்தேகம். ஸோ ஒரு தமிழன் நம்ம ஆர்மியில் இருந்து நம்ம இந்திய நாட்டுக்காக இந்த அளவுக்கு தன் உயிரையே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே காட்டின ராஜ்குமார் பெரியசாமிக்கு ரியலி பிக் சல்யூட்.